Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம சாப்டர் 8 அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டோட பேசிக் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் இந்த விஷயங்களை சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் வந்து ஆக்சுவலி நம்மளோட இன்டெகிரேஷன் சாப்டர் 7ஓட எக்ஸ்டென்ஷனாக தான் வரும். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக இன்டெகிரேஷன் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல் இதில் வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் கர்வ்ஸ் இருக்கும் போது அதோட ஏரியாஸ் ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இன்டெகிரல்ஸோட நீட் என்ன? பேசிக்காக எதுக்காக இன்டெகிரேஷன் வந்தது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குன்னு வைங்க, இதோட லென்த் and breadth L and B நமக்கு தெரியும் அப்படின்னா what is the area of this rectangle? So length into breadth L into B அப்படின்னு எழுதிரும். Similarly in case if it is a square with side A அப்படின்னா what is the area for this square? A square அப்படின்னு எழுதிரும், ரைட்? Similarly in case if it is a circle with radius 2 இருந்ததுன்னா சர்க்கிளோட ஏரியா என்ன? pi r square, r value it is 2, so அப்போ pi into 2 square which is 4 pi அப்படின்னு வந்துரும், ரைட்? So that is the radius area for this square. அப்போ இந்த மாதிரி ஒரு known shape ஒரு closed region இருக்கு அப்படின்னா அதோட ஏரியா ஃபைன் பண்றது ஈஸி. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு அன்ஷேப்டு ரீஜன் இருக்கு அப்படின்னா இதோட ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைனைட் பார்ட்டிஷனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது ரெண்டோட அப்பர் சம், அப்போ மேலே இருந்து எடுத்திங்கன்னா அப்பர் சம், அதே மாதிரி மினிமம் வேல்யூவில் இருந்து எடுத்திங்கன்னா லோயர் சம். அப்போ தேர் வில் பி ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஏரியாவை கண்டுபிடிப்போம். பட் என்ன ஆகும் அப்படின்னா அடிஷ்னலி இந்த இடத்துல பாருங்கள், இந்த அவுட் சைடில் இருக்க இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த எரரை இன்னும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பார்ட்டிஷனை இன்னும் ஃபைனராக, அப்போ இன்னும் குட்டி குட்டியாக உடைச்சிங்கன்னா ஸோ இப்போ இங்கேருந்து வந்துடுமா, அப்போ அதே மாதிரி இங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஒரு போர்ஷன் வந்து நம்மளுக்கு டெலிட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அந்த பார்ட்டிஷனை வந்து ஃபைனர் பண்ணி குட்டி குட்டியாக கண்டுபிடிச்சி பண்ணுவோம். ஸோ அதோட கான்செப்ட் வந்து ரீமான் இன்டெகிரல் அப்படிங்கிற மாதிரி போகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன் ஃபியூச்சரில் காலேஜ் லெவலில் போனீங்க மேக்ஸில் அப்படின்னா அதை படிப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் பேசிக்காக இன்டெகிரேஷனோட ஒரு நீட். என்ன, இந்த மாதிரி ஒரு அன்ஷேப்டு ரீஜனாக இருக்குன்னா இதோட ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது. அப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சாப்டர் 8ல் பண்ண போகிறோம். ஒரு ஏரியா பிட்வீன் ஒரு கர்வ் அண்டர் லைனு, இல்லை ஒரு கர்வ், ஒரு சர்க்கிளோட ஏரியா நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர், அது எப்படி வந்தது, எலிப்ஸோட ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, ரைட்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே ரெண்டு கர்வோட இன் பிட்வீனில் இருக்க ஏரியா எப்படி ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பேசிக்காக இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் அதோட இன்டகிரேஷன் என்ன வரும் அப்படிங்கிற விஷயம். ஓகே, ஸோ இது நம்ம சாப்டர் 7லேயே பார்க்க போகிற விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் இதில் ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். 1 into dx என்னது? இன்டெகிரல் ஆஃப் dx which is x plus g. ஸோ இன்டகிரேஷன்றது டெரிவேட்டிவோட தலைக்கீழ டிஃபரன்சியேஷனோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்டகிரேஷனோ டிஃபரன்சியேஷனோ ஒரே இடத்துல வரப்போ ஜஸ்ட் தே கெட்ஸ் கேன்சல், அப்போ எக்ஸ்னு வரும். dxோட இன்டகிரேஷன் எக்ஸ். இதே மாதிரி a into dx இருக்குன்னா a வெளியில் எடுத்துக்கலாம், இன்டகிரல் dx. அப்போ இன்டகிரல் dxனா என்ன? x plus c. ஸோ இது வந்து என்னது, ஒரு நாட் அன்டிஃபைன்டு இன்டகிரல், அதாவது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த கான்ஸ்டன்ட் சியை வந்து போடணும். ஏன்றதெல்லாம் நம்ம சாப்டர் 7ல் வந்து பார்ப்போம் டீட்டெயிலாக, ரைட்? பிகாஸ் என்ன, இது வந்து கான்ஸ்டன்ட், இது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இருந்ததுன்னா இது நம்ம போட வேணாம். ஓகே, ஸோ அதுவுமே இருக்குது, அதெல்லாம் ஏன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஆன்டி டெரிவேட்டிவ்னா இதோட ரிவர்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயரை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 2x தான். ஓகே, இதே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 100 டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 2x தான். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் ஜென்ரலாக ஒரு 1000 10,000 எது எடுத்தாலும் ஒரு சீன்னு ஒரு ஜென்ரலாக போடுறீங்கன்னா அதுக்கும் இந்த டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு 2x தான். அப்போ எல்லாத்தோட டிஃபரன்சியேஷனும் 2x தான் வரும். டிஃபரன்சியேஷன்றப்ப இதோட ரிவர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் டிஎக்ஸ் ரிவர்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 100/2, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 100/2 எது அப்படின்னா இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ். அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த c/2 இந்த 100/2 இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருவோம். ஸோ அதுதான் அந்த ஃபார்மெட். ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த ப்ளஸ் சி. ஸோ 7th சாப்டரில் அதை டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ இன்டகிரல் எக்ஸ் பவர் என்ன டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் n+1/n+1 + c. அதே மாதிரி இன்டகிரல் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸோட ஆன்சர் -cos nx dx. ஸோ சைன் எக்ஸ் சைன் nx இருந்தால் nx டிவைட் பை n வரும். ஓகே, ஸோ இங்கே என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அது டிவைடில் வரும். இதே நம்ம டிஃபரன்சியேஷனில் என்ன பண்ணுவோம், இன்டூ ஏஎக்ஸ்ன்னு எழுதுவோமா, இன்டூ மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி சைனோட டிஃபரன்சியேஷன் அங்கே வந்து ப்ளஸ் காசு, காசோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன், இங்கே அப்படியே ஆப்போசிட்டு. சைனோட இன்டகிரேஷன் மைனஸ் காசு,
காசோட இன்டகிரேஷன் ப்ளஸ் சைனு. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்டகிரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து நமக்கு tan எக்ஸ் ப்ளஸ் சி, இன்டகிரல் ஆஃப் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் வந்து மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி, அடுத்து இன்டகிரல் ஆஃப் சீக்கன் எக்ஸ் இன்டூ tan எக்ஸ் வந்து நம்மளுக்கு சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி, இன்டகிரல் ஆஃப் கொசிகன் எக்ஸ் இன்டூ காட் எக்ஸ் இஸ் நத்திங் பட் மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் சி, இன்டகிரல் ஆஃப் 1/x dx ஆர் dx/x, இது ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். dx/x இஸ் நத்திங் பட் log x plus c. okay, integral of e power x is nothing but e power x. e power x differentiate பண்ணாலும் integrate பண்ணாலும் அதே தான் வரும். second one, integral of e power ax dx is nothing but e power x by a plus c. integral of a power x is nothing but a power x divided by log a plus c. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா a power x into log a எழுதிருப்போம். ஸோ integral of 1 by root of 1 minus x square is sin inverse of x by a வரும். இன்கேஸ் a இருந்ததுன்னா இங்கே 1ங்கிறதால டேரெக்டாக எழுதிட்டோம். அப்புறம் 15th one minus of this cos inverse of, இப்போ cos sin inverse differentiate பண்ணா என்ன இது, cos inverse differentiate பண்ணா இது, similarly tan inverse differentiate பண்ணீங்கன்னா இது, அப்போ அதோட ரிவர்ஸுங்கிறப்ப அதோட இன்டகிரேஷன் வந்து tan inverse of this. similarly x into root of 1 minus x square போட்டிங்கன்னா secant inverse of x plus c, and then minus 1 by x into root of 1 minus x square போட்டிங்கன்னா cosecant inverse of x plus c, and minus 1 by 1 plus x square is nothing but cot inverse of x plus c. ஸோ இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக இன்டகிரேஷன் அண்ட் அதோட ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கு பேசிக்காக தெரியணும், ஏன்னா இங்கே நம்ம ஒரு சில இடத்துல அந்த இன்டகிரேஷன்லாம் யூஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 1 ஃபஸ்ட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது இதில். பேசிக்காக இந்த அப்டேட்டட் சிலபஸில் அந்த 2 என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி என்க்ளோஸ்டு ரீஜன் ஆஃப் தி சர்க்கிள் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அப்போ சர்க்கிளோட ரேடியஸ் என்னது a. ஸோ அதுதான் கிவன். அப்போ இதோட ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் நமக்கு தெரியும், சர்க்கிளோட ஏரியா என்ன, πr ஸ்கொயர். அது எப்படி வந்தது, இந்த மாதிரி ஃபார்முலாவெலாம் டெவலப் பண்ணி தான் வந்தது. ஓகே, ஸோ அப்போ ஜென்ரலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு சர்க்கிளை வரைஞ்சிட்டு வித் ரேடியஸ் என்ன OA வந்து a. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் a வந்து என்னவா இருக்கும், a, 0, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே 2ன்ற பாயிண்ட் எத்தனா இந்த பாயிண்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 2, 0, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் லை ஆயிருக்கு. ஸோ y கோஆர்டினேட் 0, அதை a வந்து ரேடியஸுங்கிறதுனால a, 0. சிமிலர்லி இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் b வந்து என்னது 0, a, பிகாஸ் ரேடியஸுங்கிறப்ப எல்லா பக்கமும் சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதோட ஏரியா ஃபைன் பண்ணோம். அப்போ இதோட ஏரியா நான் ஃபைன் பண்ணோன்னா ஐ நீட் டு ஃபைன் தி என்டையர். இப்போ இந்த என்டையர் ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஏரியா ஃபைன் பண்ணி அதோட இன்ட்டு 4 பண்ணால் போதுமா? ஏன்னா பாருங்கள் எல்லாமே சேம் போர்ஷன் தான், 4 குவாட்ரண்ட்ஸ் தான், 4மே சேமு. அப்போ இந்த ஒரு ஏரியாவை ஃபைன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்ட்டு 4 அப்படின்னு பண்ணிட்டா ஐ வில் கெட் தி ரிமைனிங் ஏரியா. ஸோ அதுதான் என்னோட ஐடியா. அப்போ இந்த ஒரு ஏரியாவை நம்ம ஃபைன் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதோட ரிமைனிங் ஏரியாவை இன்ட்டு 4. அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் OA, அது என்னது பின்னு வச்சுருக்கோமா. அப்போ OAB ஓ அப்படிங்கிற ஏரியாவோட 4 டைம்ஸ் தான் வந்து நம்மளோட கிவன் திங். அப்போ ஹோல் ஏரியா ஆஃப் தி என்க்ளோஸ்டு பை தி given circle is nothing but 4 times area of the region OABA. ஓகே, ஸோ இப்போ நான் இன்டகிரேஷன் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நான் எக்ஸ் ஆக்சிஸோட லிமிட் எழுத போகிறேன் அப்படின்னா x1 x2 எழுத போகிறேன்னா இங்கே நான் dx போடணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும்னா y எழுதுவோம். 90% ப்ராப்ளம்க்கு நம்ம இதை தான் பண்ணுவோம். ஓகே, இன்கேஸ் நான் y ஆக்சிஸ் போகிறேன் அப்படின்னா y1 y2ன்னு போட்டுட்டு இங்கே நான் என்ன பண்ணணும், dy போடணும். அப்போ இங்கே வந்து x. அப்போ கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து x எடுக்கிறோமா இல்லை y எடுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி எந்த ஆக்சிஸ் நம்ம போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ ரேஞ்ச் எடுக்கிறோமா ஒய் ஆக்சிஸோட ரேஞ்ச் எடுக்கிறோமாங்கிறது முக்கியம். அப்போ 4 டைம்ஸ் வாட் இஸ் தி நான் எடுக்க போகிறது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 0 to a, இது ஒய் கூட போகலாம். அப்போ 0 to a y x dy. அப்போ கிவன் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை கொண்டு வரலாம். ஓகே, ஸோ 0 to a y into dx. தென் 4 டைம்ஸ் 0 to a ஒய்யோட வேல்யூ நமக்கு எப்படி எடுக்கலாம், அதாவது கிவன் கொஸ்டின் நமக்கு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதிலிருந்து இந்த எக்ஸ் ஸ்கொயரை ரைட்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். வி நீட் ஒய் வேல்யூ. அப்போ ஒய் இஸ் நத்திங் பட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் பிளேஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 by root of a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து sin inverse of x by a. இங்கே வெறும் root of a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாஸும் நமக்கு தேவை. ஸோ எக்ஸைஸ் 7.5 ஆர் 6 ஏதோ ஒரு எக்ஸைஸில் வரும் இந்த மாதிரி பேஸ் பண்ணி. ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் x by 2 into a square minus x square plus a square by 2 into sin inverse of x by a. இதுதான் formula for this one. So 1 by root of a square minus x square இருந்ததுனா sin inverse of x by a டைரக்டா எழுதலாம். பட் இங்க நார்மலா இருக்கிறப்ப so into dx. okay, whenever நம்ம integration notation யூஸ் பண்றப்ப அங்க என்ன வரணும், dx கூட வந்துடணும். அப்ப இதோட integration நமக்கு என்ன, x by 2 into root of a square minus x square. so இந்த value and upper limit lower limit போட்டுக்கணும். அப்போ 4 times
x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. So 0 to a. இங்க நான் plus c போடல. ஏன்னா எனக்கு இது defined integral 0 to a upper limit lower limit இருக்கு. அப்ப நான் plus c போட வேணாம். இப்போ நான் என்ன பண்ணணும், integrate பண்ணியாச்சு, upper limit lower limit substitute பண்ண வேண்டியதான். அப்போ 4 times upper limit x place எல்லாம் a கொடுங்க. அப்போ a by 2 a square minus x placeல a கொடுத்தீங்கன்னா a square plus a square by 2 sin inverse of x placeல a கொடுத்தீங்கன்னா a by a minus lower limit x placeல 0 போட்டிங்கன்னா 0 by 2 root of a square minus 0 square plus a square by 2 into sin inverse of 0 by a. அவ்வளவுதான். ஸோ இப்போ இது என்ன ஆகும், a square minus a square இது 0 ஆகிடும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0, 4 அப்படியே இருக்கு வெளியில். ஓகே, தென் a square by 2 sin inverse of a by a என்னது 1 minus this is 0. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும், minus a square by 2 into sin inverse of 0. sin எப்போ 0 வரும், 0ல தான். அப்போ இதுவுமே நம்மளுக்கு கேன்சல். ஸோ இதுவும் 0, இந்த 0 கேன்சல், and then இதுவும் 0. அப்போ only we are having this term alone, right? ஸோ அந்த term மட்டும் இருக்கும். ஸோ அப்போ finally 4 into a square by 2 sin inverse of 1 வரும். sin எப்போ 1 வரும், sin வந்து pi by 2, that is 90 டிகிரியில் 1 வரும். அப்போ sin inverse of 1 is nothing but pi by 2. அப்போ 4 times a square into pi by 2. ஸோ அப்போ இங்கே 2 2s are 4, 4 4 கேன்சல் பண்ணிங்கன்னா finally நமக்கு என்ன வரும், ஸோ pi into a square, that is the area of the circle. நமக்கு தெரியல ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, pi r ஸ்கொயர், அங்கே r வேல்யூ வந்து a. அப்போ pi into a ஸ்கொயர் இஸ் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். அவ்வளோதான், ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் ஓவர், ரைட்? ஸோ இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எப்படி pi by 2 புரியுதுல, ஏன்னா சைன் pi by 2 வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இட் இஸ் 1. இது அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஆயிருமா, அந்த சைனை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு pi by 2. ஸோ இதுதான் அங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதே நான் என்ன பண்ணலாம், நான் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்து ஒய் டிஎக்ஸ் போட்டேன். இதே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 into 0 to a, ஏன்னா எனக்கு ஒய்லே இங்கே லிமிட் என்ன 0 to a தான். ஓகே, ஏன்னா இங்கே ஒய் வரைக்கும் a வரைக்கும் தான் போகுது, சர்க்கிளுங்கிறப்ப ரேடியஸ் காமன். ஓகே, பட் ஒரு சில ப்ராப்ளம்க்கு மாறும். ஒய் ஆக்சிஸோட வேல்யூ நான் எடுக்கிறேன்னா அப்போ இங்கே dy போடணும், இங்கே நான் என்ன பண்ணணும் எக்ஸ். அப்போ கொஸ்டினில் எக்ஸுங்கிறது என்ன வரும், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான். அதே ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் இருக்கும் போது அப்பர் லிமிட் லோயர் கொடுக்குறப்ப ஃபைனலி நமக்கு ஆன்சர் pi a ஸ்கொயர் தான் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் இந்த எக்ஸாம்பிள் 1 ஓவர், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏரியா ஆஃப் தி சர்க்கிளை வந்து டெரிவ் பண்ணியிருப்பாங்க pi a ஸ்கொயர் யூசிங் இன்டகிரேஷனை வச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தட் எக்ஸாம்பிள் 1, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் எக்ஸாம்பிள் 1. அடுத்த எக்ஸாம்பிள் 2 என்னன்னு பாருங்க. சேம், பட் என்னது, எலிப்ஸோட ஏரியா. இது வரைக்கும் நம்ம எலிப்ஸோட ஏரியாலாம் படிச்சிருக்க மாட்டோம், ரைட்டா? ஸோ சர்க்கிளோட ஏரியா, ஸ்கொயர் ஏரியா இதெல்லாம் படிச்சிருப்போம். எலிப்ஸோட ஏரியா எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, அதுதான் இந்த question number 2. ஓகே, ஸோ அப்போ சொல்யூஷன், எலிப்ஸ் ஷேப் எப்படி இருக்கு, மேஜர் ஆக்சிஸ் parallel to x ஆக்சிஸ், ஏன்னா எக்ஸுக்கு கீழே இருக்க வேல்யூ a ஸ்கொயர், y by b ஸ்கொயர், இங்கே கம்மா a is greater than b அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கொடுக்கலன்னா நம்பர் இருக்கும். இன்கேஸ் x ஸ்கொயர் பை 16 y ஸ்கொயர் பை 9 இருக்குன்னா அப்போ இங்கே தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ எலிப்ஸ் இப்படி இருக்கும். இதே y ஸ்கொயர் கீழே பெரிய நம்பர் இருக்குன்னா எலிப்ஸ் வெர்டிக்கலாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எழுதியாச்சு. எக்ஸ் 0 to a, ரைட்டா? ஸோ அப்போ 0 இருந்து a வரைக்கும் போக போகுது. அப்போ இந்த பாயிண்ட் a வந்து என்னவா இருக்கும், a, 0. சிமிலர்லி y என்னது, b வரைக்கும் போகுது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன, 0, b. தட் இஸ் வாட் திஸ். அப்போ நான் இந்த ஏரியா மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா அகைன் 4 ரீஜனும் சேம். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஒரு ரீஜன் ஃபைன் பண்ணிட்டு இன்டூ 4 பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் தி என்டையர் ரீஜன். அவ்வளோதான், அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு ரீஜனை நான் ஃபைன் பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணணும், இன்டூ 4 பண்ணிங்கன்னா இந்த என்டையர் ரீஜன் கிடைச்சிரும். முன்னாடி பண்ண அதே விஷயம். ஓகே, ஸோ அப்போ ஹோல் ஏரியா என்க்ளோஸ்டு பை தி கிவன் எலிப்ஸ் இஸ் நத்திங் பட் 4 times ஏரியா ஆஃப் தி ரீஜன் OABA. OAB திரும்ப O. ஸோ அதே இடத்த முடிச்சுக்கிறது OABO. ஓகே, ஸோ OABO ஏரியாவை கவர் பண்ணுறது, ரைட்? 4 times, ஏன்னா 1 2 3 4 4 portion இருக்கு, 4மே சேம் தான். அப்போ இதை நான் என்ன பண்ணலாம், 4 times 0 to a y dx. எது, நான் இதை y ஆக்சிஸ் போகிறேன், இந்த x ஆக்சிஸ் வழியாக போகிறேன்னா 0 to a வரைக்கும் இருக்கு y dx. இதை நான் x ஆக்சிஸ் போகிறேன்னா என்ன பண்ணணும், தட் இஸ் y லிமிட் எடுக்கிறேன்னா அப்போ 0 to y இங்கே வெரி ஆகிறது b வரைக்கும். எலிப்ஸ் சர்க்கிள் மாதிரி ஏன்னு போடக்கூடாது. 0 to b என்ன பண்ணணும், x into dy. அப்போ கிவன் கொஸ்டின்ல இருந்து ஃபங்க்ஷன்லேருந்து x எழுதி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் ஒன். எல்லாமே சேமாக தான் ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ கிவன் what is the equation x square plus y square by b square equal to 1. ஸோ இதிலிருந்து எனக்கு தேவை y ஓட வேல்யூ. அப்போ y square by b square மட்டும் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ரைட்டில் கொண்டு தான் 1 minus x square a square. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால்
ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஸோ அப்புறம் இந்த பி ஸ்கொயரை ரைட்டில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்புறம் வி நீட் ஒன்லி ஒய் வேல்யூ. அப்போ அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் பி பை ஏ வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். பட் நம்ம அங்கே போடுறப்ப வெறும் ப்ளஸ் வேல்யூ தான் எடுத்திருப்போம். முன்னாடி கொஸ்டினாக அதான் எழுதியிருப்பேன், ஒய் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸில் எழுதிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ப்ளஸ் வேல்யூ. ஏன்னா ஏரியா கேனாட் பி நெகட்டிவ் வேல்யூ, அப்போ பாசிட்டிவ் மட்டும்தான் வரணும். இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதை எழுதிக்கிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி பை ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஒய்யோட வேல்யூ, அதை அங்கே போடுங்க. அப்போ 4 டைம் 0 to a ஒய்யோட வேல்யூ பி பை ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். பி பை ஏ கான்ஸ்டன்ட் வெளியில் வச்சுக்கோங்க. அப்போ 4b by a 0 to a root of a square minus x square dx. இதோட ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில், அதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ சின்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் a square minus x square is nothing but x by 2 into root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. அந்த ஃபார்முலாவை இந்த இன்டெக்ரலில் போடுறேன். ஸோ 4b by a into x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a 0 to a. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்போ அப்பர் லிமிட் கொடுத்தீங்கன்னா x எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் a கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக வரும். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் 0 கொடுங்க. ஸோ யூ வில் கெட் திஸ் ஒன். ஓகே, ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வெளியில் 4b by a இருக்குது, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இது என்ன ஆயிரும் 0, ரைட். அப்போ a by 2 into 0 plus a square by 2 into sin inverse of 1 ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். இது 0 into anything 0. ஸோ இதுவுமே என்ன ஆயிரும் sin inverse of 0, அதுவுமே 0. அப்போ ஒன்லி யுவர் ரிமைண்டர் இந்த டேர்ம் மட்டும்தான். அப்போ 4b by a into a square by 2 sin inverse of 1. sin inverse of 1 எனக்கு என்ன தெரியும், pi by 2. ஸோ அப்போ அந்த sin inverse of 1 பிளேஸில் pi by 2 கொடுங்க. ஸோ pi by 2 இங்கே இருக்க ஒரு a கேன்சல் பண்ணலாம், இங்கே 2 கேன்சல் பண்ணலாம், ரைட். ஸோ 4 டேபிளில் இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் வரும். இங்கே ஒரு பவர் ஆஃப் ஏவை கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 2ab இன்ட்டு pi by 2ன்னு வரும். அப்புறம் இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா pi இன்ட்டு ab. திஸ் இஸ் வாட் தி ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ், pi இன்ட்டு ab. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ் வந்து என்ன, pi இன்ட்டு a இன்ட்டு b. ஸோ பை ஆர் ஸ்கொயர் அங்கே எழுதுவோம்ல, பை ஆர் ஸ்கொயர், அந்த மாதிரி பை இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஏங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்க வேல்யூ, பிங்கிறது ஒய் ஆக்சிஸ் கீழே இருக்க வேல்யூ. அப்போ ஒரு 1 மார்க் கொஸ்டினில் find the area of the ellipse x square by 6 that is x square by 16 plus y square by 25 equal to 1 கொடுக்குறாங்கன்னா இங்கே. அப்போ நான் a வேல்யூ என்னவா எடுக்கணும், x square by 16. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ 16, அப்போ a ஓட வேல்யூ 4. அதே மாதிரி y square by 25னா b ஓட வேல்யூ 5. அப்போ அதோட ஏரியா இங்கே நான் போட்டேன்னா என்ன ஆகும், pi into 4 into 5, அப்போ 25. அதுதான் ஏரியா. அப்போ 1 மார்க்கில் இருக்குன்னா டேரெக்டாக நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக அந்த ஆன்சரை எழுதிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 2 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்ஸ் ஆஃப் 8th சாப்டர் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருந்த 2 எக்ஸாம்பிள் இருந்தது, 2 எக்ஸாம்பிளும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, ரைட். ஸோ அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ், நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது அண்ட் மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you. இன்னைக்கு